எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு பைபிள் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, நம்ம வானத்தை பூமியை உருவாக்கினார் இல்லையா காடு, அவரிடத்திலிருந்தே நம்மளுக்கு ஒத்தாசை வரும். உன் காலை, நம்மளுடைய காலை நம்ம தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கிறவர் உறங்கவும் மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் அதுதான். அவர் உறங்குவதும் இல்லை, துன்புவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்திலே இருக்கிறார். உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே நிறைய வெயில் இருந்தாலும் சரி, இரவில் எது இருந்தாலும் சரி, நம்மளை எதுவுமே சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிருக்கும், நம்மளுக்கு நிறைய பேர் தீங்கு செய்வாங்க, அந்த தீங்கிலிருந்து விலக்கி காக்குவார். அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். கர்த்தர் உன்னுடைய போக்கையை நம்ம போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பை ஃப்ரெண்ட்ஸ்.